Hi friends, welcome to Achma's Kitchen. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு வித்தியாசமான ரெசிபி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பட் நீங்கள் பரோட்டாவில் நம்ம செஞ்சுருப்போம். நம்ம வந்து இன்றைக்கி அதை சப்பாத்தியில் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம கொத்து சப்பாத்தி செய்ய போகிறோம். இது வந்து இப்போ ஒரு அதிரடியாக யோசித்த ஒரு ரெசிபி தாங்க. நாங்கள் பிளான்லாம் பண்ணலை. மம்மி சிக்கன் குழம்பு வச்சாங்க, சரி சப்பாத்தி இருந்துச்சு, சரி ஓகே நம்ம வந்துட்டு இன்றைக்கி அதனால் கொத்து சப்பாத்தி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இதை யார் பண்ண போகிறாங்கன்னா நம்மளோட இச்சையா செஃப் தான் பண்ண போகிறாங்க. ஓகே, நான் வந்து ஓபி அடிக்க போகிறேன். கூட ஒருத்தர் இருக்கார், என்னோடய பிஏ இருக்கார் இல்லையா, டார்சல் பிஏ. அவர் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சப்பாத்தியை பிச்சு தடாவா, சப்பாத்தி குட்டி குட்டியாக பிச்சு தா. இன்னைக்கு அது உனக்கு இந்த வேலை தான். சரி பிச்சு வைங்க, நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, தோசைக்கல்ல தான் இப்போ பண்ண போகிறோம். தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணியாச்சு ஆல்ரெடி. பார்த்தீங்கன்னா அதில் சும்மா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு மறுபடியும் அதே தோசைக்கல் ஆல்ரெடி பல வருஷம் முந்தி நீளமான வெங்காயம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடுவோம். ஓகே, ஆர்வமாக இருக்குதாயா? சரிம்மா. என்னது? அச்சப்பா வந்து ஹேர் ஸ்பா பண்ணியிருக்காரு, அதில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மண்டேல அதனால எதுவும் போடலை. ஆமாம் 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 ஆமாம். ஓகே, இப்போ இது லைட்டாக ஃப்ரை ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம். அரை தக்காளி பொடி பொடியாக நறுஞ்சது. அது கூடயே வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, இது வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். திரும்புங்க. என்ன உன் மார்க்கெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கு? இல்லை, உன் மார்க்கை சொன்ன மாதிரி இருந்தது. உப்பு போடவா? உப்பு கொஞ்சம் லைட்டாக போடுங்க. இவ்வளோ போதுமா? போடு. ஓகே, இது சப்பாத்தியில் கொஞ்சம் இருக்கும். ஆமாம், போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போ இதில் வந்து லைட்டாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள். ஏன்னா நம்ம இப்போ வந்து ஆல்ரெடி சால்னா மிக்ஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ அதில் காரம் இருக்கும். ஸோ லைட்டாக மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 முட்டை ஊற்ற போகிறோம். முட்டை ஊற்றி நல்லா கொத்தி விடும். ஓகே, இது பேனில் பண்ணுறத விட தோசைக்கல்ல நல்லா இருக்கும்ல. நல்லா. ஆமாம், அந்த கட்டியான இதில் பண்ணால் வந்து நல்லா கொத்த முடியும். இல்லைன்னா மற்றதில் கொத்த முடியாது. இதில் வந்து கொஞ்சம் நல்லா கொத்திக்கலாம். ஏன்னா ஹோட்டல்லலாம் பார்த்தா இந்த மாதிரி கல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க கல்லில் தான் வந்து பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் முட்டைலாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அந்த பிச்சு வச்ச சப்பாத்தி எல்லாத்தையும் போட போகிறோம். இது வந்து 3 சப்பாத்தி. 3 சப்பாத்தி, கொஞ்சம் நல்லா தடியான சப்பாத்தி, நல்லா சப்பாத்தி.
பெட்டுக்குண்டு குலாப் ஜாம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். சரிம்மா பின்னாடி ஆடிட்டு இருக்கான். எப்படி சொக்கத்தங்க சொல்லி சொக்க வைக்க எங்க சொக்கத்தங்க இவனைய வச்சு நான் ரீல்ஸ் போடலான்லாம் பார்த்தேன். ஆனால் வடிவேல் மாதிரி ஆடிட்டு இருக்காண்டா. பாடிப்பட்ட பிள்ளை வெளியே வாலி பெத்த நோகடிச்சக்கி சிங்க் ஆகுதுடா. கரெக்டாக இருக்கு நீ போடுறது. ஓகே லிசிமாங்கிற சரிம்மா. ஆடலும் பாடலும் வித் சப்பாத்தி கொத்தன் போட்டுடலாமா டைட்டில்? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மம்மின்னு தான் கூப்பிடுவேன். என்னோட மாமியார் அவங்க வந்து சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஒரு 2-3 பீஸோட எடுத்து இப்போ அதையும் வந்து இதில் போட்டு இனிதான் வந்து நம்ம கொத்த போகிறோம். ஓகே இப்போ லைட்டாங்க ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதனால சும்மா அந்த கிரேவிலே வந்து லைட்டாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு அந்த ஒரு லூஸ் கன்சிஸ்டன்சி வந்துடும். தென் ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக கொட்ட போகிறோம். எல்லா சைடில் இருக்கிறது அப்படியே இது சென்டர். எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க பேனுக்குள்ளே சமைக்கணும், பேனுக்கு வெளியே சமைக்கணும். ஆனால் நான் ஒரு செஃப் அப்படிங்கிறதுனால பேனுக்கு வெளியே தான் ஜாஸ்தி சமைப்பேன், பேனுக்குள்ளே வந்து கம்மியாக தான் சமைப்பேன். காமிக்கலாம் சரி. இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சதடி இருக்கு. ஆமாம் இல்லைங்க, செஃப்போட வேலையே அதுதான். நம்ம செஃப்போட வேலைனா 80% உள்ளே சமைக்கணும், 20% வெளியே சமைக்கணும். இப்படிலாம் வேற உருட்டுறது. சரி இப்போ இது நல்லா கொத்தணும் ஏச்சாயா. ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா சைடுலும் நல்லா பிரட்டி விட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர், சப்போஸ் உங்கள்கிட்ட இப்படி ஒரு டம்ளர் இருக்குன்னா அதை வச்சுட்டு நல்லா இப்படி ரொம்ப கேஸில் தான் பண்ணுறோம், கடையில் பண்ணுற மாதிரி போட்டு நல்லா அமுத்தணும். அப்படின்னா பர்னர் உடஞ்சி கை காலெலாம் உள்ளே போயிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஃபோர்ஸ் வந்து ஒரு அளவுக்கு பார்த்து நல்லா அப்படி கொத்தி கொடுங்க. ஓகே இப்போ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே மறைச்சால் மாதிரி தூவி விட்டு அதையும் அப்படியே இப்படி எடுத்து ஓகே சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிம்பிளான அது ரெடி. சப்பாத்தி சிக்கன் கொத்து ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இது உங்களுக்கு வந்துட்டு சப்பாத்தி மிச்சமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சால்னா வச்சுட்டு ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம். எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.